என்னத்த இன்னும் கண்ணு சரியாவலையா? இவ்வளவு மாத்திரை கொடுத்துட்டேன். அட ஏன்பா அவன் மண்டையில எங்க அடிச்சானே தெரியல. ராத்திரி தூக்கத்துல கூட அங்கதான் வருது. நான் கோவூர் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள். இங்க சரவணா யாரு? நான் தான். செல்விங்கிறது ஏன் தங்கச்சி தான். என்ன விஷயம்? அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க சார். ஏய், என்னடா சொல்ற? கொன்றுடா. பாருங்க தெரியல சொல்றேன். என்னப்பா சொல்ற? உண்மையதாங்க சொல்றேன். சரியான அட்ரஸ்க்கு தான் ஆமாங்க. வந்திருக்கியா? இவங்க தங்கச்சி அவங்க புருஷனும் இறந்துட்டாங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாகிங் போனவர் வழியிலேயே நெஞ்சு வலி இருந்து இறந்துட்டாரு. அதை கேள்விப்பட்ட இவர் தங்கச்சி வீட்லயே சூசைட் பண்ணி இறந்துருச்சுமா. We wish to give our best service. ஓகே தேங்க் யூ. ஆமா, இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்ட்? ஜஸ்ட் 9%. அவ்வளவுதான். நல்லபடியா முடிச்சிருங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன். மேஸ்திரி ஆ, உள்ள வரீங்களா? உங்க ஃபார்மேட்லாம் முடியுதுங்களா? நல்லாவே முடிஞ்சது. உங்களுக்கு தான் வெயிட். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். Yes. 2 daysல மீட் பண்ணலாம். ஓகே? டேஸ் பாஸ். ஐ அம் ரெடி. ஏமாத்துறியா? யோ, இந்த காப்பி. ஃப்ரெஷ் ஆகிட்டு அடிப்படம் சாஞ்சி. அவனுக்கு முடியெல்லாம் வெளுத்து போச்சு. உள்ளுக்குள்ள எலும்புல உளுத்துருன்னு பார்த்தா வெளு வெளுன்னு வெளுக்குறான்டா. காஃபி ஒரு சிப் பண்றியா? யார் இந்த பைத்தியக்காரிச்சி? என்ன? அது வந்து வாத்த. இவ்ளோ பெரிய அரண்மனைய நம்ம கஷ்டம் தெரிஞ்சு நம்ம பொறுப்புல விட்டுருக்கானா. செல்வி மனசு தங்கம்பா. டேய், பேங்க்காரன் கூட தானே கடன் கொடுத்தான். எவ்வளோ டீசெண்டாக டீல் பண்ணுறான். நீங்கள் மட்டும் ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? அவனுக்கு அது வெறும் தொழில். எங்களுக்கு இது குலத்தொழில். அறிவை விட அருவாதம் இங்க ரொம்ப முக்கியம். கடன் வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்க கசக்குதா? தம்பி, நான் இந்த ஊர் பிரசிடென்ட். உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் இந்த ஊர் தான். ஆனா சொல்லிக்கிற மாதிரி சொந்த பந்தம் யாரும் கிடையாது. உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு பார்த்தா உங்களை பத்தி எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்களே லீகலா அடக்கம் பண்ண வேண்டியது ஆயிப்போச்சு. பல வருஷமா அவர்கிட்ட நான் மேஸ் தெரியாம அவன் கார் பண்றான், வேலை பார்த்துட்டு இருக்கேண்ணா. பழைய பில்டிங்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அது புதுசாக்கி பெரிய விலைக்கு வைக்கிறது தானே அவரோட வேலையே. வர வருமானத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சில்லறை கொடுப்பாருண்ணா. ஒரு நாள் வந்து இன்னும் எத்தனை நாள் தான் வேலைக்காரனா இருப்பீங்க? பார்ட்னரா வரீங்களா? இந்த அரண்மனையை வாங்க போறேன்னு சொன்னார். அதை நம்பி காசு கொடுத்தோம். இவர் தான் இந்த அரண்மனையோட ஜமீன்தார். பாக்க பால்காரர் மாதிரி இருக்காரு. கொஞ்சம் வாழ்ந்து கேட்ட ஜமீன். தெரியுது. இவர் மட்டுமில்ல, உங்க தங்கச்சி புருஷனும் பெரிய வசதியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ரியல் எஸ்டேட்ல லாஸ் ஆகி கடைசியா சொந்த ஊர்லயே அரண்மனையை ரெடி பண்ணி வைக்கலாம்னு பணம் கொடுத்தாரு. 3 மாசத்துல வேலை முடிஞ்சு லாபத்தை பார்த்தலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள அவரும் கொண்டாடி சேர்த்துட்டாங்க. உங்ககிட்ட வாங்கின கடன் மட்டும் கிடையாது, அவர் பேங்க்ல வாங்கின கடனுக்கு கூட நாங்க தான் பொறுப்பா. அதனால போக வழி இல்லாம இங்கே கிடக்குறோம். ஆனா ஃபுல் பணம் தரல, பாதியை கொடுத்துட்டு மீதியை சீக்கிரமே செட்டில் பண்றேன்னு சொன்னாரு. ஐயா, நீங்க வேணா வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு இந்த அரண்மனை வேற ஏதாவது பார்ட்டிக்கு வித்துடலாமே. ஏற்கனவே அவன் கொடுத்த பணத்தை வச்சு பழைய கடன் அடைச்சிட்டேன். இப்ப வர வேண்டிய பணத்தை வச்சு தான் என் பேத்தி கல்யாணத்தை நடத்தி ஆகணும். பணத்தை வசூல் பண்றதுக்கு தான் முதலாளியும் அவர் பேத்தியும் அரண்மனையிலேயே ஒரு ஓரமா தங்கி இருக்காங்க. நிலைமை நம்மளை விட மோசமா இருக்கும் போல் இருக்கு. விடுங்கப்பா, இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம். என் மாவன் சொல்றது சரிதான். இன்னும் 2 நாள் இந்த ஊர் திருவிழா முடிஞ்ச அப்புறம் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்துப்போம். நான் வரேங்க. வாங்க. வாங்கய்யா. வாங்க வாங்க. வர்றேங்க. என் தங்கச்சி பசங்க எங்க?
அவன் தான் சின்னவன். பார்க்க துரு துருன்னு இருக்கான்ல. கண்ணா உன் பேர் என்ன? சரவணன். சரவணா, செல்வி நம்மள மறக்கலப்பா. குட்டி சரவணா, நான் தான் கண்ணா உன் பாட்டி. எங்க ஓடுற? சரவணா, என்னாச்சு? உங்க தங்கச்சி இறந்ததுலேருந்து இப்படிதான் வித்தியாசமா நடந்துக்கிறான். இவ தான் பெரியவ, பேரு சக்தி. என்னங்க ஆச்சு குழந்தைக்கு? பெத்த அம்மா இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில குழந்தை கீழே விழுந்து தலையில அடிபட்டு கோமாக்கு போயிட்டா. ஹலோ. யா, I'll call you back. இவங்க தான் நம்ம ஜமீன்தாரோடைய பேத்தி டாக்டர் அம்மா. ஏமா குழந்தைய ஆஸ்பத்திரியில வச்சு பார்க்காம வீட்டுல வச்சு வைத்தியம் பாக்குறீங்க? இது சின்ன ஊர். எங்க ஹாஸ்பிட்டல்ல பெரிய வசதிகள்லாம் இல்லை. அதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சீக்கிரமே கண் முழிச்சிடுவா. டோன்ட் வரி. இவ கல்யாணத்துக்கு தான் அந்த அரண்மனையை விற்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். அட சும்மா இருங்க தாத்தா. கல்யாணம் வர காசுல நல்ல ஹாஸ்பிட்டலாக கட்டி நம்ம ஊர் ஜனங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோட பெஸ்ட் சர்வீஸ் பண்ணணும். எல்லாரும் டாக்டருக்கு படிச்சுட்டு வெளிநாடு வெளியூர்னு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இவன் இன்னும் உள்ளூரில் சேவை பண்ண போகிறான். சேவை. எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? குழந்தைய க்ளீன் பண்ணணும். அதுதானே கல்யாணம் பற்றி எடுத்தால் போகிறோம். உடனே விரட்டி விட்டுருவா. வாங்க. திரும்பி வருவேன். வரான் பாரு அவிஞ்ச மூஞ்சி. சார் வணக்கம் சார். சார் நாங்க 2 பேரும். நீங்க மேஸ்திரி, இவர் கார்பெண்டர். ஆமா, என் மாப்பிள்ள கூட பல வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்களும் பெரிய வக்கீல்னு கேள்விப்பட்டேன் சார். கேட்கற காசு மூஞ்சில தூக்கி அடிச்சு எப்படியாவது 2 நாள் இந்த அரண்மனை வாங்கிடுங்க சார். அங்க ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாம தான் இங்க வந்தோம். 2 நாள்ல அரண்மனையை வாங்குறது 6 ரூபாய் கூட வாங்க முடியாது. நீ கொஞ்சம் சும்மா இருப்பா சரவணா. நமக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பேசாம நீ ஜமீன்தார் பேத்திய லவ் பண்ணு. அத்தை, நீ இல்ல, பேசாம இல்ல, நான் சொல்றத கேட்டு. பாகத்துக்கு லூஸ் மாதிரி இருந்தாலும் கேள்வி மாசான ஐடியா கொடுக்குதுல்ல. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. ஏன்டா தோணும்? தள்ளி நில்ல. நான் தான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். நீ ஏன் இதெல்லாம் பண்ணுகிற? நானும் தான் ப்ரொபோசல் பண்ண போறேன். உன் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? உன் ஃபேஸ் என்ன, அவ ஃபேஸ் என்ன? உனக்கு கெட்ட நீ வச்சுக்கோ, எனக்கு கெட்ட நான் வச்சுக்கிறேன். டேய், இது மாதிரி நம்ம பேசுறது வெளியே கேட்டா சிரிப்பானுங்க. I don't care. சரி, 2 பேருமே ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் தான். என்ன பண்ண போற? லவ்ல ட்ரை போறேன். இதெல்லாம் பழைய ஐடியாவா தெரியல. டேய், லவ்வே பாயஸ்தான்டா. ஆனா வார்த்தைகள் புதுசா போட்டா போதும். தர சுத்தமாகுதா பாரு. என்னப்பா ஆச்சு உனக்கு? அப்புறம் என் ரூம்ல ஒரே கொசுக்கடியா இருக்கு. பேட் எங்க இருக்கு? ஓ, அங்க இருக்கா? போகாம எப்படிடா எடுக்கிறது? நான் என்ன பேயா? அது தானா கைக்கு வர்றதுக்கு? இருக்காரு. டேய்,
என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ போகாதேன்னு சொன்னா நான் போவேன், நீ எடுக்காதேன்னு சொன்னா நான் எடுப்பேன், அடிக்காதேன்னு சொன்ன என்ன ஏய் இதுல என்ன இருக்கு? சுடுகாட்டுக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் கொசு பாட்டுக்குள்ள இருக்கு.